வெல்கம் பேக் டு ஐ கேன் மாஸ்டர். ஸோ இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு என்னமா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவங்க யாரு? ஓகே, அப்ப ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இல்ல ஒவ்வொரு பெரியவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ரைட், அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன ஆகிட்டே இருக்கும், அது பெரிய வைரலா வந்திருக்கும். ரைட், ஓகே. அப்ப நம்ம டெட் எக்ஸாம்ல அதை பத்தியான ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒவ்வொரு தியரியையும் யாரு சொன்னாங்க அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஓகே, லெட்ஸ் என்ரிச் யுவர் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஒன், கல்வியானது எழுத்தறிவின் முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல அப்படின்னு சொன்னவர் அவர் தான் நம்ம மகாத்மா காந்தி. முதியோர்களை நாட்டின் நல்ல குடிமக்களாக செய்வது சமூக கல்வி அப்படின்னு சொன்னவர் ஹுமாயூன் கபீர். ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்னு சொன்னார். யாரு அப்படின்னா டாக்டர் லபாக். லபக்னு பிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் பிடிக்கணும். ஈச் ஒன் டீச் ஒன் சொன்னவர் யாரு? டாக்டர் லபாக். கல்வியில் சம வாய்ப்பு என்பது ஒவ்வொருவரும் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளை உயரளவிற்கு வளர்த்திட வழங்கப்படும் கல்வி வாய்ப்புகள் சொன்னவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இழிநிலை உட்கிடக்கைகளை உயரிய நுண்ணறிவால் வெற்றி கொள்வதே கல்வி அப்படின்னு சொன்னார். யார்? ஹெர்பார்ட். மனித குழந்தையை சமூக நெறிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம் ஜான் டூயி. சமூக மாற்றமும் கலாச்சார மாற்றமும் ஒன்றாக இணைந்தே ஏற்படுகின்றன ஆக்பரின். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் சொன்னவர் மக்டூகல். கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறது. கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம் ஆகும். அவர்தான் மக்டூகல். சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு அப்படின்னார். அவர்தான் வாட்சன். மொழியும் சிந்தித்தலும் தனியான இரண்டு வேறுபட்ட அடிப்படைகளில் இருந்து எழுவன என்றும் இரண்டும் இணைப்பும் முழுமையானது அன்று அப்படின்னு சொன்னார். யாரு? வைகாட்ஸ்கி. உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவான சில பண்புகள் உள்ளன சோம்ஸ்கி. கற்க. நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் இவை நமக்கு பயன்படும் பேக்லி. இப்ப அடுத்த பார்ட் அதாவது ஒவ்வொரு முறையையும் சொன்னவங்க யாரு, கண்டுபிடிச்சவங்க யாரு, அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகே. சைனடிக் கற்பித்தல் முறை வில்லியம் ஜே கார்ட்டர். அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு ஜீன் பியாஜே. குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு ஜீன் பியாஜே, ஜெரோம் ப்ரூனர். நடமாடும் பள்ளிகள் மெக்டொனால்டு. தனிநபர் கற்பித்தல் டாக்டர் பர்க். பள்ளிகளற்ற சமுதாயம் இவான் இல்லிச். பள்ளிக்கு வெளியே கற்றல் ஜான் ஹோல்ட். சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு காரணம் பர்னாட். தனிநபர் உளவியல் ஆட்லர். பகுப்பு உளவியல் யூம். மனித நேய உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. உளவியல் சோதனைகளுக்கு வித்திட்டவர் வெபர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் பிரான்சிஸ் கால்டன். உளவியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கேட்டல். மருத்துவ உளவியல் மெஸ்மர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு ஜீன் பியாஜே. நீள் ஆய்வு ஆராய்ச்சி ஹார்வார்ட். வினா வரிசை முறை உளவியல் பிரான்சிஸ் கால்டன். சூழ்நிலைவாதி வாட்சன். பொதுமை கருத்து உருவாதல் ஆசுபெல். திட்டமிட்டு கற்றல் சிட்னி பிரஸ்லி. நேர்வழி கோட்பாடு அல்லது நேர்கோட்டு வழி கற்றல் கோட்பாடு
ஸ்கின்னர். கிளை வழி கற்றல் கோட்பாடு கிரவுடர். சுய கற்றல் கெல்லர். இயல்பூக்க கொள்கை மக்டூகல் வில்லியம் ஜேம்ஸ். உந்த குறைப்பு கோட்பாடு ஹல். படிநிலை தேவை கோட்பாடு மாஸ்லோ. ஹார்மிச கொள்கை வில்லியம் மக்டூகல். வடிவமைப்பு கோட்பாடு டிச்னர். நடத்தை இயல் கோட்பாடு ஸ்கின்னர், வாட்சன், டோல்மேன், ஹப், கத்ரே. இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. முழுமை காட்சி கோட்பாடு கோலர். உள பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன கல்வி கோட்பாடுகளுக்கு முன்னோடி ரூசோ. முற்போக்கு கல்வியின் தந்தை பிரான்சிஸ் பார்க்கர். எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு வித்திட்டவர் ரூசோ. நேரடி அறிவுரை பகர்தல் வில்லியம்சன். நேரடி அறிவுரை பகர்தல்ல 3 இருக்கு. அடுத்து மறைமுக அறிவுரை பகர்தல் கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகர்தல் எஃப்.சி. தான். கைடன்ஸ் ஜே. ஜோன்ஸ் குரே. உள நலம் ஹார்ட் ஃபீல்டு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உளம் அப்படின்னா ஹார்ட், அப்ப ஹார்ட் ஃபீல்டு. ஆக்கத்திறனுடைய குழந்தைகளின் பண்புகள் கெட்சல் மற்றும் ஜாக்சன். லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் டெம்போ. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அட்கின்சன். டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் வுட்ஸ் ஒர்த். இப்போ ஒன்னொன்னுலயே எத்தனை இருக்கு, எத்தனை படிநிலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா ஒரு ஐடியா. ஏன்னா எக்ஸாம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல வரப்போகுது. அப்ப லாஸ்ட் மினிட்ல நம்ம இதை கேட்கும் போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்? ஓகே, இது இருக்கு, இது இருக்கு, இது இத்தனை படி இருக்கு, இது இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஈஸியா வரும். நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஹால்பின் கிராஃப்ட் கூற்றுப்படி பள்ளியில் நிலவுகின்ற கட்டமைப்பு சூழல்களின் எண்ணிக்கை 6. மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தி உளப்பகுப்பு கோட்பாளரான சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன நிலைகள் 5. அப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன பண்ணியிருக்காரு? 5 நிலைகள்ல அதை சொல்லியிருக்காரு. மனித வளர்ச்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து எரிக்சன் எத்தனை வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்காங்க? 8 வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்காங்க. அப்ப எரிக்சன் 8 அப்படின்னு வச்சுக்கலாம். எஜுகேஷனல் சைக்காலஜியில் டேஸ் முக்கிய பரப்புகள் 3 முக்கிய பரப்புகள் சொன்னவர் லின்கிரண்ட். காக்னேயின் கற்றல் படிநிலைகள் 8. காக்னே 8, எரிக்சன் 8. ஓகே. மாஸ்லோ படிநிலை தேவைகள் 7. கில்ஃபோர்டு நுண்ணறிவு கூறுகள் 2 கேஸ் இருக்கு. அவர் சொன்னது ஒண்ணு, பின்னாடி டெவலப் பண்ணது ஒண்ணு. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4 × 5 × 6 = 120. இல்ல, அடுத்து டெவலப் பண்ணது 5 × 6 × 6 மொத்தம் 180. அப்ப எத்தனை கூறுகள் அப்படின்னா முதல் 120 கூறுகள், தற்போது 180 கூறுகள். அறிதிறன் வளர்ச்சி நிலைகள் 4. பிறப்புக்கு முந்தைய நிலை 3. பிறப்புக்கு பிந்தைய நிலை 6. ஒழுக்க வளர்ச்சி 4. புலன்காட்சி அமைப்பு விதிகள் 5. இயல்பூக்கம் 14. hierarchy of needs given by Maslow. So stages are 7. So wish you all the best. God bless you.